அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நியூ இயர்லையுமே நம்ம நினைப்போம் பணம் சேமிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அதை நம்மளால் கண்டினியூவாக கொண்டு போக முடியாது. அதே மாதிரி தான் ஏதாச்சும் சம்பாதிக்கணும்னு நினைப்போம், அதையும் நம்மளால் கரெக்டாக கொண்டு போக முடியாது. ஸோ பணம் சேமிக்கிறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் இந்த ஒரு வீடியோ மட்டும் பாருங்கள், உங்களோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசு ஸ்டைல். நம்மளோட சேனலில் இந்த 2026 போடக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் சூஸ் பண்ணேன். நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நான் போடுவேன். அந்த விதத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மணி சேவிங் டிப்ஸ் நம்மளுடைய சேனலில் இருக்குது. இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துலாம். இப்போ நம்மளுடைய பணத்தை எந்த மாதிரியாக பிரித்து வைக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு 3 வகையாக நம்மளுடைய வருமானத்தை பிரித்து வைங்க. இந்த ரூல்ஸ் பேர் 50 + 30 + 20 ரூல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் 100% நம்மளுடைய இன்கம் நம்ம கைக்கு கிடைச்ச உடனேயே நம்ம 3 விதமாக பிரித்து அதன்படி நம்ம செலவு பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் சேமிக்க முடியும். நிறைய பேர் நினச்சிட்ருப்போம் நம்ம செலவுக்கு மிஞ்சி இருந்தால் மட்டும்தான் சேமிக்கணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் சேவிங்ஸை எடுத்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் செலவு பண்ணவே ஆரம்பிக்கணும். இதில் உங்களோட வருமானத்தில் இருந்து ஒரு 50% எடுத்து உங்களுடைய அத்தியாவசிய செலவுக்கு நீங்கள் வச்சுக்கிறலாம். அத்தியாவசிய செலவு அப்படின்றது தவிர்க்க முடியாத செலவுகள். அதாவது வீட்டு வாடகை, கேஸ் பில்லு, கரண்ட் பில்லு, அப்புறம் ரீசார்ஜ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, நம்ம ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, க்ராசரி ஐட்டம்ஸு, இது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும். இதை நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இதுலேயும் நம்மளால் பணத்தை சேமிக்க முடியும். சேமிக்க முடியுமே தவிர இந்த விஷயங்களை நம்ம கண்டிப்பாக கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. இதில் நம்மளுடைய கரண்ட் பில்லு ரொம்ப கம்மி பண்ணலாம் அப்படின்னா நம்ம தேவையில்லாத நேரங்களில் ஃபேன் யூஸ் பண்ண வேணாம். நல்ல டோரு, ஜன்னல், இது எல்லாத்தையுமே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சா நல்லா சில்லுன்னு காற்றாக இருக்கும். சில நேரங்களில் ரொம்ப பனி டைமாக இருக்கும், அப்போவுமே எல்லார் வீட்லேயுமே ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத இடங்கள சுவிட்சை ஆன் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய கேஸை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே மூடி போட்டு சமைங்க. ஸோ குக்கரில் சமைக்கிறது இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் நீங்கள் எப்போவுமே லோ ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணும்போது அதனுடைய சத்துக்களும் நமக்கு வெளியேறாது. கேஸுமே ரொம்ப நமக்கு கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம க்ராசரி ஐட்டம்ஸ் வீட்டுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா என்ன நமக்கு தேவையோ அதை நம்ம கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிற வேண்டியதான். சில நேரங்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு போய் கூட வாங்கலாம். ஆனால் ஆஃபர் அப்படின்ற பேரில் 1க்கு 1 ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஆஃபரில் வாங்கிட்டோம் அப்படின்ற பேர் வழியில் வாங்கி அந்த பொருட்களை வீணாக்காமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் அதை நீங்கள் ஆஃபரில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே என்னோடய வீட்டில் என்ன க்ராசரி ஐட்டம்ஸ் முடிஞ்சிருச்சோ அதை நான் வாங்கும்போது அது என்னுடைய தேவைக்கேற்ப ஆஃபரில் இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணி ஒவ்வொரு பொருளையுமே வாங்குவேன். ஸோ பார்த்த உடனே கண்ணில் பட்ட பொருளை எல்லாமே எடுத்தோன்னா கண்டிப்பாக பணம் நமக்கு வேஸ்ட் ஆகும். அதோட ரேட் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கும்போது குவாலிட்டியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ரேட்டும் நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் என்னோடய பட்ஜெட்டில் எப்போவுமே இந்த ஆவின் கீ எப்போவுமே இருக்கும். ஸோ இதோட ரேட்டுமே நமக்கு கம்மியாக கிடைக்கும், அதே நேரத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருக்கும். நீங்கள் பெரிய பெரிய கடைகளில், சூப்பர் மார்க்கெட்டில் போய் நீங்கள் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது பேக்கெட்டில் வைக்கக்கூடிய அந்த பட்டாணி பருப்பு இல்லைன்னா கொண்டக்கடலை இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பேக்கெட்டில் வாங்கும்போது இருக்கிற ரேட்டை விட இந்த மாதிரி லூஸில் இருக்கும். நம்ம தேவைக்கு நம்ம எவ்வளோ வேணுமோ அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம வாங்கும்போது இதோட ரேட்டு நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஈஸியாக பேக்கெட்டில் இருக்குது அப்படின்றதுக்காக எடுத்து வச்சிடக்கூடாது. ஸோ பிரியாணி அரிசி எப்போவுமே நான் இந்த மாதிரி லூஸில் இருக்கும், அதை நம்ம எடுத்து நம்ம தேவைக்கு அதிகமாக ஃபில் பண்ணிக்கலாம். இது 1 kg 85 ரூபீஸ் போட்டிருக்கு. ஸோ எப்போல்லாம் ரேட் கம்மியாகுதோ அப்போ நான் இந்த மாதிரி எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுப்பேன். ஸோ இப்படி நம்ம பார்த்து வாங்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய க்ராசரியிலேருந்து ஓரளவுக்கு அமௌண்ட்டை நம்மளால் சேமிக்க முடியும். அடுத்த ரூல்ஸ் பார்த்திங்கன்னா 30% உள்ள மணியை நம்ம அதாவது மூவி போவோம், இல்லைன்னா வெளியில் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவோம், நம்ம அவுட்டிங் போவோம், வெளியில் சுற்றி பார்க்குறதுக்கு எங்கேயாச்சும் போவோம். ஸோ இது சில பேர் வாரத்துக்கு 1 நாள் பண்ணுவாங்க, சில பேர் மாதத்துக்கு 1 நாள் பண்ணுவாங்க. இது கூடாது அப்படின்னு இல்லை, ஆனாலுமே இது அடிக்கடி போகிறத நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இதுக்கு அமௌண்ட்டு கண்டிப்பாக தனியாக ஒதுக்கி வைக்கணும்.
பட் இந்த விஷயங்களை ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் போகிற மாதிரி பார்த்துக்கலாம். அடிக்கடி போகும்போது தேவையில்லாத அமௌண்ட் நமக்கு செலவாகும். அண்ட் எந்த மாதம் நம்ம இந்த விஷயங்களுக்கு போகலையோ இதுக்கு எடுத்து வச்ச அமௌண்ட்டை அப்படியே நம்ம சேவிங்ஸில் தூக்கி போட்டுறலாம். அப்படி நீங்கள் இது மூலமாக சேமிக்கக்கூடிய சேமிப்பை தனியாக எடுத்து ஒரு இடத்துல வச்சுக்கலாம். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னா அவசர கால மருத்துவ உதவிக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ட்டு தனியாக நான் அமௌண்ட் சேமித்து வைக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம அதுக்குன்னு சேமித்தா அந்த அமௌண்ட் கண்டிப்பாக மருத்துவ செலவுக்கு நமக்கு வீணாக போயிடும். அதனால எப்போவுமே என்னோடய மைண்ட் செட்டில் நான் அதை திங்க் பண்ணவே மாட்டேன். அடுத்ததாக ஒரு 20% கண்டிப்பாக நம்ம சேவிங்ஸுக்கு எடுத்து வச்சிடணும். இல்லை எனக்கு 20%லாம் ஒதுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10% நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து சேவிங்ஸு போட்டே ஆகணும். உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் வருமானம் வருது அப்படின்னா அதில் 1000 ரூபாய் எடுத்து நீங்கள் சேவிங்ஸில் போட்டுட்டு 9,000 ரூபாய் மட்டும்தான் உங்களோட வீட்டு செலவுக்கு அப்படின்ட்டு நீங்கள் நினச்சி செலவழிக்கும் போது ஒரு பக்கம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேமிப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எதுக்கு செலவு பண்ணுறோம், எதுக்கு நம்ம செலவு பண்ணலை, எதை சேமிக்கிறோம் அப்படின்ட்டு எதுவுமே தெரியாமலும் நம்ம செலவு பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நோ ஸ்பெண்ட் டே சேலஞ்ச் அப்படின்னு ஒரு டேயை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் கம்பல்சரி இந்த நாளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இது எதுக்கு அப்படின்னா நம்ம டெய்லி நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு நாளில் மட்டும் எந்த செலவுமே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. சரி, ஓகே, இந்த அன்னைக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு கிராசரி ஐட்டம்ஸ் தீர்ந்து போச்சு, ஏதாச்சும் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ண அப்படின்னு யோசிப்பீங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த அன்னைக்குன்னு மட்டும் நமக்கு இல்லை அப்படின்னா அந்த விஷயம் இல்லாமல் எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புளி வந்து தீர்ந்து போச்சு அப்படின்னா அந்த அன்னைக்குன்னு புளி இல்லாமல் நம்ம என்ன சமைக்கலாம், பருப்பு குழம்பு, சாம்பார், இல்லைன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சு கூட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் நம்ம அந்த அன்னைக்குன்னு வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். சரி, அப்போ தக்காளி இல்லை மெயினான விஷயம் அதுதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அன்னைக்குன்னு லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ சிப்ஸு இல்லைன்னா பருப்பு சாதம், இந்த மாதிரி அது இல்லாமல் என்ன சமைக்க முடியுமோ இந்த மாதிரி சமைச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்மளுடைய டேலண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு பெண்களுக்குமே கண்டிப்பாக திறமை இருக்குது. அதை நம்ம இந்த சேவிங்ஸில் யூஸ் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இதுலையுமே ஒரு சின்ன ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். நம்ம நோ ஸ்பெண்ட் டே அந்த அன்னைக்குன்னு கண்டிப்பாக இது நான் செலவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பணத்தை தனியாக அப்படியே எடுத்து வச்சு அந்த அன்னைக்கு நீங்கள் செலவு பண்ணாமல் அதை ஒரு உண்டியலில் போட்டு வைங்க. இப்படி ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் அந்த உண்டியலில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அப்போ இவ்வளோ பணம் நம்ம சேமித்து வச்சுருக்கோமா, அப்போ கண்டிப்பாக நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அண்ட் கம்பல்சரி வாரத்துக்கு ஒரு நாள் அண்ட் ஒரு மாதத்துக்கு 4 டைம் நீங்கள் இந்த நோ ஸ்பெண்டை சேலஞ்சை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அடுத்த முக்கியமான டிப்ஸு எல்லா பெண்களுக்குமே உள்ளது. யார் யார் வீட்டிலலாம் மொபைல், அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கோ எல்லாருடைய மொபைல்லையுமே ஆன்லைன் ஷாப்புக்கான ஆப் நம்ம வச்சுப்போம். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ அப்படி இப்படின்ட்டு. இதில் நம்ம சும்மா போர் அடிக்குது அப்படின்றதுக்காக உள்ளே போய் ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பித்தோன்னா ஏதாச்சும் நமக்கு பிடிச்சது இருக்கும். ஆனால் அந்த விஷயம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஆசையாக இருக்குது, இது நான் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தோணலை. அதை நீங்கள் உடனே நீங்கள் வந்துட்டு வாங்கிடாமல் அதை ஒரு கார்ட்டில் போட்டு வைங்க. 1 வீக் அதுக்கு நீங்கள் டைம் கொடுங்க. அந்த ஒரு வாரம் கழித்து அந்த பொருள் வாங்குவோமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது இது தேவையில்லாத ஒரு ஐட்டம் தான், ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு உங்கள் மைண்டில் தோணுச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் அந்த கார்ட்டில் போட்டு வச்ச விஷயத்தோட அமௌண்ட் உங்களுக்கு சேமிப்பு தான். இன்னுமே இந்த ஆப்போட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு உங்கள் மொபைலில் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாம் சும்மா இருந்தாலுமே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனேயே சரி உள்ளே போய் நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தோணும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த அன்னைக்குன்னு ஒரு பொருளுமே வாங்கக்கூடாதுன்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சாலுமே அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து உள்ளே போய் ஒரு 2-3 பொருள் நீங்கள் ஆர்டர் போட்டுருவீங்க. ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ என்னோடய மொபைல் வந்துட்டு ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நான் இப்போ வேறு மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வேறு மொபைல் மாற்றினதுக்கப்புறமா எனக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆப்பை நான் இன்னும் இன்ஸ்டால் பண்ணவே இல்லை. அதனால இவ்வளோ நாளாக நான் எந்த ஒரு திங்ஸுமே நான் பர்ச்சேஸ் பண்ணவும் இல்லை. என்கிட்ட இருக்கும்போது கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். அதையுமே சம்டைம்ஸ் நான் ஆஃப் பண்ணி வைப்பேன். சில நேரங்களில் இதை உள்ளே போய் நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு எனக்கு அந்த பொருள் வாங்கணும் போல் தோணும். இப்போ இந்த நான் யூஸ் பண்ணக்கூடிய மொபைலில் அந்த ஆப்பே சுத்தமாக இல்லை. ஸோ நானுமே எந்த பொருளுமே வாங்கவே இல்லை. இந்த மாதிரி ரொம்ப யோசித்து ஒரு முடிவு எடுக்கும்போது நம்மளுடைய பணத்தை கண்டிப்பாக நம்மளால் சேமிக்க முடியும்.
அடுத்த முக்கியமான டிப்ஸு எல்லா தாய்மார்களுமே பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டோம். நம்ம பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனேயே இப்போ சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா இன்றைக்கே உடனே போய் டாக்டர்கிட்ட போய் காட்டி ஏதாச்சும் நம்ம ஆன்டிபயோட்டிக் ஊசி போடணும், இல்லைனா டானிக் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். இது டோட்டலாக நம்ம ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா ஒரு சளி அப்படின்னா கண்டிப்பாக 3 நாள் இல்லைன்னா 4 நாள் அந்த உடம்புல இருக்கும். இதை நம்ம வீட்டு முறைகளில் ஏதாச்சும் கையாள முடியுமா, இதை சரி பண்ண முடியுமான்னு பாருங்கள். அப்படி நம்மளால் முடியலைங்கிற அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். ஹெல்த்தியான ஃபுட்டு அப்படின்னா நம்ம ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இதில் இருக்கக்கூடிய சத்துக்களை விட தானியங்களில் சத்துக்கள் அவ்வளவு ஏராளமாக கொட்டி கிடக்கு. ஆனால் அந்த தானியங்களை நம்ம டெய்லி நம்மளுடைய லைஃப்பில் எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா இதோட ப்ரொசீஜர் ரொம்ப பெருசு. ஸோ எல்லா தானியங்களுமே ஒன்றா சேர்த்து ஒரு ஹெல்த் மிக்ஸாக ரெடி பண்ணி நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டு வரும்போது நம்ம குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சிச்சுனாலே எந்த ஒரு நோயுமே வராது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் மூட்டு வலி பிரச்சனை, முதுகு வலி பிரச்சனை, கர்ப்பப்பை கோளாறுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு இந்த தானியங்களால் செய்யப்பட்ட ஹெல்த் மிக்ஸ் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருந்தே இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சுதுன்னா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, எனக்கு வீட்டில் குழந்தை இருக்குது, நான் ஒர்க்குக்கு போகிறேன், வீட்டில் வேலையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ரிசர்ச் ஆர்கானிக்கில் ஹெல்த் மிக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சுத்தமான முறையில் அவ்வளோ ஹெல்த்தியாக உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா யாருமே ஹாஸ்பிட்டல்னா போக மாட்டாங்க. என்ன ரீசன்னா அவங்க தானியங்களை அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. பட் நம்ம இப்போ குழந்தைங்க ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்ட்டு பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துறோம். இதில் எங்கே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிது? ஸோ நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுத்தா கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறத தவிர்க்கலாம். அண்ட் நம்மளுடைய பணத்தையும் கண்டிப்பாக சேமிக்கலாம். நிறைய பேர் குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்ன உடனேயே அதை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்ற பேரில் அதிகமான டோசேஜ் கொடுக்கறது. நீங்கள் மெடிசன்ஸ் அதிகமாக கொடுக்கும்போதும் அது அதிகமாக உங்களுக்கு சைடு எஃபெக்டை கொடுக்கும். ஒரு நோய் உடம்புல வருது அப்படின்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்காக தான் வருது. ஸோ காய்ச்சல் வந்துருச்சா ஒரு 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. வாய் கசப்பாக இருக்கா எதுவுமே சாப்பிடாதீங்க, வயிற்றை கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தாலே அதுவாகவே போயிடும். ஸோ அதுக்கு மேலேயும் உங்களால் முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் டேப்லெட்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, உடனடியாக நம்ம போய் டாக்டர் கிட்ட போயிடணும், உடனடியாக இந்த மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு வைத்திய முறைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு இல்லை என்னால் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டாக்டர்கிட்ட போகலாம். ஏன்னா ஒரு நாள்லையும் குணமாகலாம், இல்லைனா 2 நாளில் கூட உங்களுக்கு குணமாகலாம். மொத்தத்தில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியாக மாற்றும் போது நம்மளுடைய பணம் நமக்கு சேமிப்பாகும். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம எப்படி பணம் சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பணம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய சிஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரீசெல்லிங் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் குரூப் லிங்க் கொடுத்தேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் ரீசெல்லிங்னா என்னென்னே தெரியாதவங்களும் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நான் கூட நினச்சேன் ரீசெல்லிங் பற்றி எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ட்டு. நான் வீடியோவில் டீட்டெயில்டாகவும் சொல்லலை, ஜஸ்ட் என்னோட லிங்கை மட்டும் நான் கொடுத்துருந்தேன். அதில் ஜாயின் பண்ணி இந்த நியூ இயரில் இப்போ தான் நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், நான் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா ப்ரொசீஜரும் என்கிட்ட கேட்கக்கூடிய எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு அடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த எண்ணமே உங்களை மேலும் மேலும் சக்ஸஸ்க்கு கூட்டிகிட்டு போகும். உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். எந்த ஒரு மாற்றமே நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சோன்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நமக்கு வழிகாட்டும், இறைவன் துணையோட. ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நான் வீட்டிலையே தான் இருக்கேன், ஆனால் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேன், அதே மாதிரி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு இந்த ரீசெல்லிங் பிஸ்னஸ் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன்னா டைரெக்டாக ஹோல்சேல் கிட்ட இருந்து எடுத்து தான் என்னோட குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய மார்ஜின் வச்சு உங்களோட கஸ்டமருக்கு கொடுக்கலாம். இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம குரூப்பில் என்னென்னலாம் அப்டேட் பண்ணுவேன் அப்படின்னா ஜுவல்ஸு, கிட்ஸ் வேரு, உமன்ஸ் வேரு, இந்த மாதிரி சாரீஸு, குர்த்திஸு எல்லாமே நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்து உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லையும் போடும்போது உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸ் மூலமாக நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும்.
அண்ட் இன்னும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ரீசெல்லிங்லாம் வேணாம், ஏதாச்சும் நான் வேறு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஸ்கில்லை வந்து ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் உங்களோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு உங்களுக்கே உங்கள் மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் அந்த பிஸ்னஸில் நீங்கள் சூப்பராக இறங்கி ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் டெய்லரிங் தெரியும் ஆனால் கொஞ்சமாக தெரியும், அவ்வளோவா எனக்கு வெளியில் தச்சு கொடுக்க தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த டெய்லரிங்கை இன்னும் அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களோட கஸ்டமர்கிட்ட சூப்பராக உங்களால் ஸ்டிச் பண்ணி கொடுத்து ஏர்ன் பண்ண முடியும். இன்னுமே சில பேருக்கு நல்ல டெய்லரிங்கில் அவ்வளோ ஒரு கை தேர்ந்தவங்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்களே ஆன்லைனில் மூலமாக டெய்லரிங் வந்துட்டு சொல்லிக் கொடுக்கலாம். நிறைய பிகினர்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வகையான வருமானத்தை உருவாக்கி தரும். சில பேர் வந்துட்டு வீட்டில் மசாலா ஹோம்மேடாக சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதில் சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய பாராட்டுக்கள்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மசாலா ஃபுட்டு கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ மசாலா ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டிலேயே சுத்தமான முறையில் தயார் பண்ணி அதையும் நீங்கள் வந்துட்டு சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரீசெல்லிங்கில் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு 7 வருஷமான எக்ஸ்பீரியன்ஸ் ரீசெல்லிங்கில் இருக்குது. ஸோ ரீசெல்லிங்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் இப்போ நான் ஓன் ப்ராடக்ட் நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டிருந்தோம், ஆஃபருமே முடிஞ்சிருச்சு. ஸோ டிசம்பர் 31 வரை ஆஃபர் போட்டிருந்தவங்களுக்கு ஹேர் ஆயில் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. அதனால் ரீஸ்டாக் நான் மறுபடியும் ரெடி பண்ணி எல்லாத்துக்குமே இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணிட்டேன். ஏன்னா ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நிறைய பேர் வந்து ஆஃபர் இருக்கான்னு கேட்குறீங்க. ஸோ இப்படி அகெயின் நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுனால உங்களுக்காக ஒரு சூப்பரான ஆஃபர் சொல்கிறேன். இந்த மாதம் 15ஆம் தேதி வரை உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் நான் கொடுக்குறேன். நீங்கள் 500 கிராம் இல்லைனா அதுக்கு மேலே நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் நான் பண்ணித்தரேன். ஸோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கண்டிப்பாக எனக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க. நம்மளோட ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டீங்க அண்ட் பணத்தை சேமிக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஹானஸ்டான ரிவ்யூவை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.